உண்மையாலுமே நடுவர் அவர்களே, இந்த காலப்பட்டி என்பது நான் முதையா பட்டிமன்ற பேச்சாளராகி மேடை இந்த நம்ம காலப்பட்டியில தான் வந்து நான் பேசினேன். 2003 புனிதா ஏகாம்பரம்மா தலைமையில முதல் எனக்கு கலை பயணம் தொடங்கப்பட்ட ஊர் இந்த காலப்பட்டி மண்ணு. இந்த மண்ணில் இன்னைக்கு நான் பேச முடித்தா இன்னைக்கு தமிழ்நாடுல உலகம் முழுக்க சொல்லிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த மகாசக்தி மாதிரி நம்மளுக்கு அளிச்சிருக்கிறான்னு சொன்னா, உண்மையாலுமே நம்ம காலப்பட்டி மக்களுக்கு எங்க வீட்டில இருந்து கொண்டு வந்த பருத்தி பூவை பாதத்துல வைக்கிறேங்க. ஏன் இத்தனை பூருக்கு பருத்தி பூவை கொண்டு வந்து போடுறீங்க? நீங்க கேட்கல, வாசம் கொடுக்கற பூ 1000 பூ இருக்குதாடா, அதெல்லாம் விட்டு போட்டு வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து ஏன்டா பைத்தியக்காரா? அது எப்பேற்பட்ட சனம். டவுனுக்குள்ள மத்தியானத்துல மத்தமாம இருக்கக்கூடிய இந்த மவராச கொடுத்த வாசலுக்கு ஒரு மல்லிப்பூ, ஒரு முல்லைப்பூ, ஒரு சாமந்தி பூ, அதோட ஒரு பாரிஜாத்து வச்சா பளபளன்னு மணக்குமடா. போய் பருத்தி பூ வைக்கிறேன்னு கேட்கல நடுவர்களே. மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மான்சிஸ்டர்னு சொன்னா அது இந்த கோயம்புத்தூர் மண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டுல எங்க பொழைக்க முடியலினாலே கோயம்புத்தூர் திருப்பூர் வந்தா பொழைக்க முடியும்னு சொன்னா, அப்படி மக்களை வாழ வைக்கக்கூடிய மண்ணு இந்த காலப்பட்டி மக்களுக்கு நான் பருத்தி பூவை பாதத்துல வைக்கிறேங்க. நடுவர் அவர்களே, நீங்க நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவர் தானே. ரவிக்குமார் எனக்கு உண்மையாலுமே முதல்ல உதயகுமார் தான் போன் பண்ணி பேசினாப்ல. தலைவர் பையன் ரவிக்குமார் அண்ணன் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம அஜந்தா ஆர்கெஸ்ட்ராக்காரர்கிட்ட மூலியமா பேசி இந்த வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்படி பேசும்போதே தேவகோட்டை மகாராசன் தான் வேணும்னு நம்ம அஜந்தா 50 தடவை பேசினார். இப்பேற்பட்ட சனம். ஊர் தலைவர் வந்தாரு, கோயில் நிர்வாக கமிட்டிக்காரர் வந்தார், ஆரம்பிச்சாரு, போர்வை போத்திட்டு போனாங்க. துப்புட்டு உங்களுக்கு சால்வதான் போத்துனா, போர்வை போத்தல. அது இங்க அதுக்கு பேர் துப்புட்டு போத்திட்டு போனாங்கல்ல, வாங்கி ஏத்தி வச்சுட்டீங்களா? இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வருமா? என்னையா துரோகம் பண்ண? ஏன் நடுவர்களே, நம்ம காத்தாலேயே வந்ததையும் என்னால ரூம் போட்டு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுத்து வந்ததையும் நல்லா தோசை வாங்கி வச்சு வலிச்சு நக்குனீங்களே, இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம்? இன்னும் சோறுங்களே. ஆனா நம்மள பெருமாவாய்க்குள்ள கூட்டிட்டு போய் எங்காவது போலீஸ்காரர் இதையும் சாப்பிடுங்க அதையும் சாப்பிடுங்க அவரு எஸ்ஐ வந்து நம்மளுக்கு பரிமாறினாரே, அந்த மகராசி மூஞ்சிக்கு வேண்டினாலும் உங்களுக்கு மனசு இறங்கலையா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறாங்க. நாலா பக்கம் இருந்து எங்க மாமச்சாங்கோட்டம் எல்லாம் வந்துக்கிறாங்களே, வேற கார் சைடு இருந்து ஒரு செட்டே வந்துக்குது. அது ஊரா போய் 10 வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா இருக்கிற எங்க பாப்புல மச்சான் இருக்கிற ஒருத்தன் பத்தாதா ஊரா சொல்றக்கு. என்னையா துரோகம் பண்ண? நீங்க என்ன பண்ணணும்னு தெரியாம தான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தூங்கிட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியல. நடுவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த மருதமலை முருகன் கோயிலுக்கு காவடி எடுத்தா போவா. அந்த பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் அந்த நொய்யலாத்தம் தண்ணியில 16 மட்டும் முழுகுனா போகுமா? அந்த காசி போனா தொலைமா? அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா? அங்க இருக்கிற 24 தீர்த்தத்துல 27 மட்டும் தலை முழுகுனா போகுமா? இப்படி பண்ணலாம். என்னையா பண்ணு? ஆனா நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரைத்தான காலப்பட்டி கூட்டிட்டு வர சொன்னார் தலைவர். நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னார். 2 பைத்தியக்காரிகளை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களா? யாரையா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? ரெண்டும் தான் பைத்தியம். 2 சேலை கட்டி ஊரலகத்துல எவ்வளவுமே சேலை கட்டி இவ்வளவு தான் கட்டிக்கிட்டாலுவா. 2 படிச்சிருக்கியா? ஐயோ, நீங்க படிச்சு பட்டம் வாங்கி என்ன பண்றது? 2 பேர் படிச்ச பைத்தியம். இது சேலை கட்டி இருக்கியா? நடுவர் அவர்கள் வீட்டுல போய் பாருங்க, நைட்டியோட பறக்காடு கிடப்பா. இதுக்கு புருஷன் இருக்காயா? ஆமாமா, ஊர்ல எல்லாருக்கும் குழந்தையா இருக்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் புருஷன் இருக்கு. கோச்சுட்டு போறியாமா? கோச்சுட்டு போறதுல பெருசு இல்ல, கோச்சுட்டு போற எவ்வளவு தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாள கொண்டா. 2 பாட்டிலா? உங்க பாட்டிலே சேர்த்து எடுத்துருச்சு. வேற என்னென்ன எடுத்த? மைக்கு மைக்குன்னு கொஞ்சம் சாமான தூக்கிட்டு போயிருப்பான். எனக்கு ஐயா போத்தன துண்டு. அதே செல்போன் உங்க வீட்டுல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி நல்லா பாரு. குந்தாணி சும்மாவே கொண்டுக்கிறியா? அது குனிஞ்சில்லடா பாக்குறதுக்கு, குனிய முடியாதுடா. சம்பளத்துக்கு தேருமானா நீ நெருக்கி 7500 ரூபாய்க்கு எடுத்திருக்கியா? மைக்கு மட்டுமே 20000 ரூபாய். வேளாங்கண்ணிக்கா நாமத்தை போடுற? அப்பதான் சொன்ன போடான்.
கண்டிக்கிறம்மா, அதுக்காக அவ்வளவு தூக்கிட்டு போக கூடாதுமா. இது பார்த்தா பைத்தியம் ஐயா. ஆமா, அது பைத்தியம் ஐயா. ஆமாகோ. அந்த புள்ள எனக்கு 4 வருஷமா தெரியும். எனக்கு பிறந்ததுல இருந்தே தெரியும். இது 14 வருஷமா தெரியும். எனக்கு 19 வருஷமா தெரியும். இது பைத்தியம் ஐயா, அது பைத்தியம் ஐயா. ரெண்டு பைத்தியம் கிடையாது. அப்புறம் ஆறு ரெண்டுமே லூசு வகையை சார்ந்தது. என்னமோ திரைப்படம் பாடலும் சனத்துக்கு நல்லதை சொல்லி கொடுக்குதாமா, செல்போன் டிவி கெடுக்குதாமா. நடுவர் அவர்களே, காசு இருக்கிறவன் பணக்காரன் ஆன்லைன்ல புக் பண்ணி போய் சினிமாவை பார்க்கலாமுங்க. காசு இல்லாத எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு எங்களுக்கு அந்த பொழுதுபோக்க டிவி மட்டும் தானுங்க. காத்தால எந்திரிச்சு மானா வரதேசி மண்டபமே தன்னாசி எங்கேயோ பாடுபட்டு அழைச்சிட்டு வாரோம். அந்த பொழுது வந்து அந்த 6:30 மணிக்கு ராமாயணத்துல ஆரம்பிப்புங்க. 7 மணிக்கு சுந்தரி வருவாளுங்க. அடா அடா அடா, அது என்னங்க சொல்லி கொடுக்குது. அடித்தட்டத்துல போறத பொண்ணு புருஷனால கைவிடப்பட்டாலே ஒரு கலைக்கிட்டாக முடியுங்கிற தன்னம்பிக்கை கொடுத்தது சுந்தரி நாடகம்ங்க. 7:30 மணிக்கு கயல் வருவாளுங்க. 1.5 வருஷமா கல்யாணம் நடக்குதுங்க கயலுக்கு. கல்யாணமே 1.5 வருஷம் நடக்குது. கல்யாணமே சீமந்தம் எப்ப நடக்கும்? சீமந்தம் புள்ளப்பக்க வரைக்கும் நடக்குது. 7:30 மணிக்கு கயலுங்க. அது என்ன சொல்லி கொடுக்க தெரியுமா? தான் சித்தப்பா பெரியப்பாக்கார காசு பணம் இல்லைங்கிறதுக்காக தன் கால உழுகோன்னு நினைக்கிறானுங்க. 6 கிட்ட அடிமையா இருக்க கூடாது, சொந்த உழைப்புல வாழணுங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கறது கயல் நாடகம்ங்க. 8 மணிக்கு மருமகளுங்க. கஞ்சத்தனமா எப்படி வாடுறதுன்னு சொல்லி கொடுக்கறது மருமகளுங்க. 8:30 மணிக்கு 3 முடிச்சுங்க. காசு பணத்தை கண்டு பயக்கப்படாது, நேர்மைக்கு துணை நிற்கணும்னு சொல்றது 3 முடிச்சுங்க. 9 மணிக்கு சிங்க பெண்ணுங்க. ஒரு பொட்ட புள்ள தனியா கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போனா எத்தனை கருகாலி பயிலுவோ அந்த புள்ளைகிட்ட தப்பா நடக்கிறாங்க. இருந்தாலும் மானத்தோட வாழணும்னு சொல்லி கொடுக்கறது எங்க சிங்க பெண்ணுங்க. 9:30க்கு மல்லிங்க. ஒரு தாய் இல்லாத குழந்தைய இன்னொருத்தி வந்தா கொடுமைதான் பண்ணுவாம்பாங்க. ஆனா அந்த சித்தியா வந்தவா எவ்வளவு அழகா அந்த பிள்ளை வளர்த்தவா தெரியுமா? நடுவர் அவர்களே, 6:30 மணிக்கு ஆரம்பிச்சா 10 மணி வரைக்கும் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது எங்களுடைய டிவிங்க. ஆனா அந்த பாட்டு என்னங்க சொல்லுது? மாப்பிள்ள அவ்வளவு நாடகமும் கரெக்டா பார்த்திருக்காங்கிறது இதுல இருந்து தெரியுது. நாடகம் வீட்டுல பொம்பளைய பார்க்கல, நீ தான் பார்த்திருக்க. நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டை மாத்திரை இந்தியாவை மாத்திரை தலையெழுத்து மாத்தம்னு சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலேயே மாத்தி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா நம்மளால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டாளுவா. மாசமான 350 ரூபா ஆம்பளை தானே பணம் கட்டுற கேபிளுக்கு. ஆம்பளைக்கு எப்ப கிடைக்குது அந்த டிவி ரிமோட்டு? நைட்டு 10:30 மணிக்கு கிடைக்கும். எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம போட்டோம்னா 2 அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. அப்பத்தான் வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். இது ஒரு பொழப்பாடா? நடுவர் அவர்களை, ஒரு பெண்ணுங்கிறவ போற்றத்தக்கவில்லையா? ஒரு பெண்ணுங்கிறவ பாராட்டத்தக்கவில்லையா? ஒரு பொட்டப்புல பிறந்துட்டு என்ன சொல்லுவாங்க? எங்க குலதெய்வமே பிறந்துருதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாட்டு கொடுத்த மாதிரி இந்த காலம் இல்லையே. ஒரு பெண்ணை எப்படிங்க புகழ்ந்து அந்த காலத்துல பாட்டு கொடுத்தாங்க? குங்குமச்சிலையே அதில் விழுகிறது கொடிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த அம்மாவை பார்த்தா உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் தெரியுதா? இதுக்கு என்னங்க கருப்பு தங்கத்துக்கு? முதல்ல பகல்ல இது தெரியுதான்னு பாரு. ஒரு பெண்ணை குங்கும சிலையன்னு சொன்னா, குடும்பத்து விளக்கன்னு சொன்னா, குலமகளன்னு சொன்னது ஒரு காலத்துல. இந்த காலத்துல என்ன பாட்டு போடுறானுபா? ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நீ மாட்டிக்கிட்ட. ஒருத்தன் நாட்டு கட்டினா இன்னொருத்த கிட்ட நெருங்கி வடி கரலா உடம்பு காரி பட்டா எழுதி தாடி பஞ்சாமிர்தம் வாடி. இன்னொருத்தன் கரலா கட்டினானா இன்னொருத்த திமுசு கட்ட இவனை எல்லாம் தொடப்ப கட்டை கொண்டு அடிச்சேன்னா. உங்க அக்கா தங்கச்சிகளை பார்த்து நாட்டு கட்டை, திமுசு கட்டை, தொடப்ப கட்டை, வேறவ கட்டைன்னு பாட்டு பிடிப்பியா? எவனோ உள்ள பத்து வச்சிருந்தா போறது பேர் திமுசு கட்டை போது பாரு, உர கட்டை போது பாரு. இழிச்சுவாய் முள்ள பத்து வச்சிருந்தா ஈடான்னு கூட கேப்பீங்களா? இன்னொரு பாட்டு போட்டோம் பாரு. கண்ணா நசுக்கு சேலையை உதறி கட்டு, பூச்சி மருந்து தூவிட்டு கட்டு. இது ஒரு பாட்டா? இது வக்காலத்து வாங்க 3 பேர் வரியல வரலாம் வரலாமா? இன்னொரு பாட்டு பாருங்க. சின்ன ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்குது,
கடிக்கட்டேன். என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? நடுவர் அவர்களை சுத்தமா ஒரு காலத்துல கண்ணதாசன் பாட்டு எழுதுவானுங்க, பட்டுக்கோட்டை பாட்டு எழுதுவாரு, மருதகாசி பாட்டு எழுதுவாரு. எல்லா விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க விவசாயத்து மேல ஆர்வம் வச்சு பாட்டு எழுதுறாங்க. இந்த காலத்துல ஏதாவது முதல் வாயில நுழையிற மாதிரி பாட்டு எழுதுறீங்களா? பூரா ஆங்கில கலப்புங்க, நல்ல ரேப்புத்த கொண்டாந்துட்டு பழைய பாட்டை பூரா புது பாட்டை இப்ப பூரா ரீமிக்ஸ்ல அடிக்கிறாடுவோம். பூரா வாயிலையும் நுழையிறது இல்லை, வயிற்றுலையும் நுழையிறது, கருமத்தை கேட்டா கேட்கற மாதிரியா இருக்குது. நடுவர் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு எதுக்கு சிறப்பு? எது சிறப்பு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாலி கொண்டு போட்டு இந்த ரோட்ல நடந்து வந்தா எங்க ஆயா மாரியாத்தா வராப்புல. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே ஒரு மாடு வாங்கோ, விதை விதைக்கோ, கருத இருக்கோ, பொண்ணு பார்க்க, வயக்காடு கரையும் பண்ணா, பையனுக்கு பொண்ணு புதுசா ஊடு வாக்கட்ட போறவே அந்த மவராசி மூஞ்சியில் முழிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விலங்கு. இந்த காலத்து பொம்பளையோ படத்தை பார்த்து பார்த்து எவளாச்சும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளா? அந்த காலத்துல எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா எப்படி இருக்கு தெரியுமா? சீரக பாத்தி குடும்ப விலகுமா? என் பொண்டாட்டி சொன்னா, மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டுனா. நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருங்க. அவ கேட்டாடா, அறிவு கட்டவன மாட்டுச்சாணி மூஞ்சிலேயே போடுவாங்க, அது வாசல்ல போட்டு வலிப்பாங்கன்னா. நான் கேட்டேன், கொரோனா காலத்துல ஊடு தவறாது மாட்டுச்சாணி போட்டு மோழுவணுமே இடத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி. அது வீட்டுக்குள்ள வந்துட்டா நம்மள கொண்டு போடும்னு சொல்லித்தானே கிருமி நாசினி போட்டு வலிச்சோம். அப்ப இந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினிய போடப்படாதோ? என்ன சாப்பிட்டீங்க? தோசை. நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. சூப்பர். பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் கூடாது, பணம் 4500 ரூபாய் கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா. பால் கறக்கிற நாய்க்கு என்னத்துக்காக்கா பேசியல்? வெடிச்சு காத்தாலான மாட்டு மூச்சியில் முழிக்கிற, மாட்டு படியில பால் கறக்குறான். பேசியல் பண்ணி இன்னொரு புருஷனா கட்ட போறான். எனத்துக்கெல்லாம் பேசியல், நான் எனத்துக்கு பேசியல் பண்றேன், பாக்குறீங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டண புருஷன்கிட்ட சொல்றாள். சண்டாளப்பாவியே, தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போது, கண்டவனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்ச என்ன பண்ண போறாங்க? பூரா நடிகைகளை பார்த்து பார்த்து இது என்னமோ பேசியல்னு சொன்னாலே பட்டர் பேசியல் அப்படின்னா எனக்கும் தெரியல. என்னடா பட்டர் பேசியல்னு கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பன்னாடை மூஞ்சியில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பணிப்பாடுக்கு வைக்கிறதுக்கு பேரு தான் பட்டர் பேசியல். எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய்னா எனக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டுதாக்கா. துடியலூர் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டா வருஷம் 2 குட்டி போடுமல்லக்கா. ஆமா, நீ சொன்னதான் நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க? கிடா ஆடு குட்டி போடாதான். கெடாயாடு எப்படி குட்டி போடு? பொட்டையாடுதான் போடு. ஓஹோ. சரின்ட்டு 4500 ரூபாய் செலவு நீ என்ன பண்ண போறேன்? நான் என்னன்னு பொழைக்கிற குடியான இதெல்லாம் ஆகாது. நான் திருப்பூர்ல கொண்டு பால் ஊத்திட்டு வரேன், நான் மாட்டை அண்ணாங்கால போட்டுட்டு போறேன் மேய்ச்சிட்டுன்னு சொல்லி போனாக்கா. இந்த காலத்து பொம்பளை நீ சினிமா பார்த்து பழகணுவோ, ஒழுக்கமுள்ள குடியானச்சு என்ன சொல்லோடு? மாமா நான் ஒண்ணு பேசியல் பண்ணி என்ன பண்ண போறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லணுமோ சொல்லப்படாதா? அவ சொல்றா, 4500 ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா முடியாதான்னா. சரின்னு பணத்தை கொடுத்தேன். நேரா போறீங்க, நீங்க டவுனுக்குள்ள இருக்கிறீங்க, நான் எங்க இருக்கிறேன்? நம்பியூர் கிட்ட இருக்கிறேன். எனக்கு பக்கத்து டவுன் நம்பியூர். அங்க போய் பாக்குறேன், 4 பொம்பளை குண்டு குண்டா வித்தியால ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாங்க. இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. சரி, நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியே அம்மனியே அடி அம்மனியேங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறான். அங்கதான் மைதாமாவும் மூஞ்சி பூரா அப்பி 2 வெள்ளரிக்காய் வெட்டி கல்லு வச்சுக்குதே. அந்த ஓனரமும் ஓரமானு போன் பேசிட்டு இருந்தா. ஏங்கன்னு பொண்டாட்டி வந்தாலே வார்த்தையான்னு உள்ளதான் 4 லேடிஸ் இருக்கிறாங்க. ஆரோக்கியன்ற சம்சாரம்னா அந்த அம்மா அந்த இளவு தெரிஞ்சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே. இப்ப ஓனவ ஊட்சாவி கொண்டு போயிட்டா. நான் தெரியல எழுப்புனேன். உனக்கு கண்ணால மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு. 15 வருஷமும் சம்சாரம் கூட பொழைக்குது, நீங்க அடையாளம் தெரியலங்கிறீங்க. அந்த அம்மா மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தாச்சு, எனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்டான். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்து இருந்தது. அந்த நாய் ஒண்ணு இருக்குமே மோசு மோசுன்னு, பொம்மரி நாய். அந்த பொம்மரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சத்துல முட்டிட்டு உள்ள வந்தது. என்னை பெத்த தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடை பார்த்த நாயகம் இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்துக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. இவன் கேக்குறா, ஏன் மேடம்
4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம்னு சொன்னீங்களே, ஏன் 10 நிமிஷத்துலயே பேசியில எடுக்கிறோம்னு கேட்கறாளே, நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்ப எதை சொல்லி கொடுக்குது? திரையசையும் பாடல்களுமே ஆபாசத்தையும் அலங்காரத்தையும் காட்டி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பது அவர்களுடைய கொம்பலுங்க. ஆனா நடுவர் அவர்களை செல்போனுங்கிறாங்க. அந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பிரயோஜனம்ங்க. ஒரு கூகுள் மேப் இப்ப காலப்பட்டிக்கு வரோம், நான் நம்பியூர்ல இருந்து அந்த காலமா இருந்தா மாட்டு வண்டி பூட்டிட்டு வருவோம். அப்புறம் சைக்கிள் வந்தோம், பைக்கில் வந்தோம், இப்ப கார்ல வர்றோம். மேப்பு காலப்பட்டி போட்டா நேரா கொண்டாந்து சந்த கடையில் விடுதுன்னு சொன்னா இது செல்போன் வளர்ச்சி இல்லையா? உண்மையிலே கூகுள் மேப் நல்லதும் பண்ணுது, கெடுதலும் பண்ணுது. போன வாரம் திருநெல்வேலியில பட்டிமன்றம் கூகுள் மேப்ல போட்டு போனேன். ஒரு லேடிஸ் தான் அதுல வழி சொல்றாங்க. ஸ்ட்ரெயிட் 20 கிலோமீட்டர்ஸ், ஸ்ட்ரெயிட் லெஃப்ட், ஸ்ட்ரெயிட் டர்ன் ரைட். கரெக்டா சுடுகாட்டில் விட்டு விட்டுட்டா ஸ்ரீதேவி. என்ன நான் அமைக்க பார்க்குறேன், அந்த ரூட்டு சொன்னம்மா தூங்கிருச்சு போல இருக்கு, பாவம் சுற்றி விட்டுட்டு போயிடுச்சு. கடைசியில் என்னன்னா நெட்டு சுத்துது, நான் எங்கிட்ட சுத்துறது? அதோட தெருவில் 2 சுடுகாட்டில் அப்படின்னு நடக்குதாப்பா. நடுவரவர்களே, ஒரு ஓடைன்னு வந்தா தண்ணி பாரு, குப்பை மாறு, எல்லாம் தான் பாரு. இன்னைக்கு 90% நல்லது பண்றது மோசம்ங்கிறீங்க, 10% கெடுதல் பண்றத பெருசா பேசுறீங்க. ஆனா படத்துல 90% கெடுதல் தானே பண்ற. அடுத்த பொண்டாட்டி எப்படி கூட்டிட்டு போலாம், அடுத்த வீட்டு சொத்த பாட்டை போடலாம், மாமனா மாமியால் எப்படி மருந்து வச்சு கொள்ளலாம், அடுத்த வீட்டுக்காரன் கூடி எப்படி கெடுக்கலாம், அத்தனை சொல்லி கொடுக்கறது இந்த படமும் இந்த பாடலும் தானுங்க. நடுவர் அவர்களே, விவசாயம்னு சொன்னா சும்மா கிடந்த நிலத்தை கூட கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் வளர்த்துனாங்க. ஆனா இந்த காலத்துல விவசாயத்தை பத்தி ஏதாவது ஒரு படம் எடுக்கிறியா? பூரா கார்பரேட் கம்பெனி, ஐடி கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி. நடுவர் அவர்களே, காதல்னு சொன்னாவே படத்தை பார்த்து கெடுத்து குட்டிச்சவர் பண்ண காலம் தாங்க அதிகமுங்க. அந்த காலத்துல ஆருங்க காதலிச்சோம்? பொண்ணுக்கு பையனுக்கு பிடிச்சிருந்தா போய் பொண்ணு கேட்பாங்க, பொண்ணு கொடுப்பாங்க, கட்டிட்டு வந்தோம். இப்ப அப்படியா இருக்குது? ஓ அரக்கண்ணால என்னோ புள்ள பத்தி வச்சிருந்தா நீ வர்ணிச்சு கூட்டிட்டு போயிருவேன். அப்ப நான் ஏழை வாயில வெள்ளை வச்சுக்கிட்டு பெப்பர் பேனுக்கு வந்திருக்கோம். எதங்க சொல்லி கொடுக்குது இந்த சமூகத்துக்கு? ஒரு பேனா தலை குனியும் போது இந்த சமூகத்தினுடைய கோடல் தலை நிமர வேணுமுங்க. அந்த காலத்துல முத்தம்ங்கிற வார்த்தை போட்டு பாட்டு எழுதி கொடுக்க சொன்னதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வறுமையில வாடி செத்தாலு சாவ. முத்தம்ங்கிறது கணவன் மனைவிக்கான அந்யூன்யம், அதை படத்துல எழுத மாட்டோம்னு சொன்ன கவிஞர் வாழ்ந்த மண்ணுக்கு இந்த மண்ணு. கண்ணத்தில் ஒன்னே ஒண்ணு முத்தம்ங்கிற வார்த்தைய படத்துல போட்டு எழுத மாட்டோம்னு சொன்ன கவிஞன் வாழ்ந்த மண்ணுல இப்ப என்ன பாட்டு கொடுக்குறியா? முத்தந்தர ஏத்தையான பக்கத்துல அங்க 3.25 ஏக்கராவா இருக்குது. இருக்கிறது இத்தனோடு பொத்துன்னு கொடுத்து போக வேண்டியதான. இதுக்கு போய் என்ன மணியார தாசில்தாரு ஆரகி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வடக்கிறது தெற்காக 3 இன்ச்சு, தெற்கிறது மேற்காக 4 இன்ச்சு அளவு ஓட்ட முத்தம் கொடுக்க முடியும். இன்னொரு முத்தம் கொடுத்தோம் பாரு. இத்தனை முத்தத்துல இஷ்டம் இருக்கா, இல்ல இங்கிலீஷ் முத்தத்துல இஷ்டம் இருக்கா, என்ன சொல்ல வந்தீங்க? இத்தனை முத்தம்னா என்ன? என்ன ஓ இப்படி கொடுத்த இத்தனை முத்தம்? இங்கிலீஷ் முத்தம்னா நீ பாட்டில கொடுத்துட்டு போய் எவனா கிளம்பி வரப்போ முத்தத்தை மோசமாக்கிட்டாங்க. மோசமான படு மோசமுங்க. ஏங்க ஒரு ஆத்தாங்கிறது எப்பேற்பட்ட வார்த்தைங்க. எங்க பக்கமெல்லாம் ஆத்தானா அப்பனை பெத்தவ ஆத்தா, அமத்தான்னா அம்மாளை பெத்தவ அமத்தா. ஆத்தா வருது அப்படின்னு சொன்னா அந்த மாரியாத்தா வர்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆத்தா வந்துக்கிறாங்க, அந்த ஆத்தால எங்க கொண்டு விட்டுருக்கு இந்த குரூப். ஏய் ஆத்தா ஆத்தோரமா பாரியா பாத்தா ஆத்தாமலே இது டோலுமையா கப்சா உத்தவான் கப்சா அச்சகல்ல மாமியா அது பக்கம் வாரியா. ஏன்டா அந்த பாடுபடுத்துறீங்க? எவ்வளவு நல்லா இருந்த மக்களை இப்படி நாசமாட்டானா? இன்னொரு பாட்டு போட்டான் பாரு. நல்ல வேலை நெஞ்சில ஆணி அடிச்சாங்க.
இதையே எடுத்து நெத்தியில அடிச்சிருந்தான்னா மூளை கலங்கிராங்க. நடு- என்ன பாட்டு கொடுக்குறான்? நடுவர் அவர்களே, ஏதாவது ஒரு படத்துலனாலும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கற மாதிரி எடுக்கிறியா? ஆனா 3 மணி நேரம் போட்டு படம் எடுக்கிறீங்க, 300 கோடி போட்டு படம் எடுக்கிறீங்க, 3000 கோடிக்கு படம் எடுக்கிறீங்களே, அந்த புள்ளைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு மாறாப்பு செலவு வாங்கி கொடுக்கப்படாதாடா? ஏன்னா அது கூட கஞ்சத்தனமா? எதுல பார்த்தாலும் அரைகுடை ஆரைகளை போட்டு இன்னைக்கு இளைஞர் மத்தியிலே ஆபாசத்தை விளைப்பது இந்த திரைப்படலும் பாடலுமுங்க. ஆனா டிவி அப்படி இல்லைங்க. சாயங்காலம் 6:30 மணிக்கு வயலும் வாழ்வும் ஒண்ணு போடுவாங்க. எந்த ஒரு விவசாயி, எந்த மண்ணுக்கு ஏற்ற விவசாயம் இங்க இருக்குதுங்க. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நம்ம மண்ணுக்கு என்ன போட்டா என்ன விளைவுன்னு சொல்லி கொடுக்குங்க. இன்னைக்கு பெரம்பலூர்ல என்ன விவசாயம் பண்ணலாம், கோயம்புத்தூர்ல என்ன விவசாயம் பண்ணலாம், சத்தியமங்கலத்துல என்ன விவசாயம் பண்ணலாம், அரியலூர்ல என்ன பண்ணலாம், அந்த விவசாயியோட அனுபவத்தை இங்கேயும், இந்த விவசாயியோட அனுபவத்தை அங்கேயும் மாத்தி கொடுத்ததுங்க. இன்னைக்கு மக்கள் டிவியில 6:30 மணிக்கு மலரும் பூமி போடுறாங்க. மாத்தி யோசின்னு ஒரு செக்மெண்ட்டுங்க. இளைஞர்கள் படிச்சு போட்டு ஏன்டா வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு வேலைக்கு ஓடுறீங்க, இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி வித்தா லாபம்டா. தேங்காயா வித்தா நட்டம், தேங்கெண்ணெய் வித்தா லாபம், தேங்கெண்ணெய வித்தா நட்டம், சோப்பா பண்ணி வித்தா லாபம், வாழைப்பழத்தை வாழைப்பழமா வித்தா நட்டம், சிப்ஸ் போட்டு வித்தா லாபம். 1 கிலோ வாழைப்பழம் நேந்திரங்காய் 60 ரூபாய்ங்க, 1 கிலோ நேந்திர சிப்ஸ் 340 ரூபாய்ங்க. தேங்கெண்ணையும் வாழைக்காய் மட்டும் தாங்க அதுக்கு வேலை. அப்போ இளைஞர்களை மாற்றி யோசிக்க வைப்பது எங்களுடைய சின்னத்திரைங்க, டிவிங்க. ஆனா இளைஞர்களை மோசமான பாதைக்கு அவிதான் கொண்டு போறாங்க. டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சிருக்கிறேன். மாப்பிள்ள, உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தான். திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க, எண்ணெயெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு இழிச்சு வாங்கி டவுசர்ல வச்சிருப்பானா எவனோ வந்து தூக்கிட்டு போவானா? நடுவர் அவர்களே, 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத என்ற காலப்பட்டி சொந்த பந்தத்து முன்னால எங்க மாப்பிள்ள கௌதம் இருக்கிறானா ஓடிட்டானா? எங்க கலை இருக்கிற எல்லாத்தையும் காவல் வச்சு எங்க ஆத்தா மகாமசக்தி மாறி கம்பத்து கட்டுன புருஷன் தலையில ஓட்ட கட்டி உடைச்ச கோவக்காரி, அவளை சாட்சி வச்சு இந்த மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களை, வித்யா அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 1,000 பணத்தை 1,000 ஜனத்தை சும்மா கொடுக்குறேன். அவ்வளவுலாம் வேணாம், ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க. இது முதுக நான் எது கலாபாபு புருஷா இருக்கிறேன், அவன் தான் சொல்லி அறிவுகட்ட. நான் எவன்கிட்ட சொல்றதுன்னு ஒரு விவசாயம் வேண்டாம். நடுவர் அவர்களை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுக திரும்பி பார்க்க முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் எவன் பாக்குறதுக்காக இந்த காலத்துல பொம்பளைகள்ல ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாள் பாரு. முந்தானையில கல்லு பதச்சா மின்னால இழுத்து பார்க்கலாம் பாரு, கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில பார்க்கலாம். என்னைக்கு லேடிஸ் பூரா ஜாக்கெட்ல கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்குறேன். அங்கிருந்து இங்க எப்படி வந்துச்சு? ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆயிக்கும் போல இருக்கு. அப்படியே செலவு இல்லாம ஆயிருக்கு. அதை விட கொடுமை, என் பொண்டாட்டியக்கா ஜாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்ட தொங்குட்டு இருந்தா. எதுக்கடி ஜாக்கெட்ல நாடா தொங்குதுன்னு? உனக்கு டவுசர்ல நாடாவு இருக்குது, எனக்கு ஜாக்கெட்ல நாடாவு இருக்குது போயங்கிறாளே, இது நாடா? அவ்வளவு சினிமா மோகம் எப்படி வந்தது? இதெல்லாம் சினிமாவில இருந்து வந்தது மாப்பிள்ள. உங்களுக்கு ஒண்ணு தெரியாதே? என்னங்க? என் பொண்டாட்டி போன தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னான். சரி, டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன். அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்கறாயா. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட். சண்டாளா? யாயா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க வீட்டில் மேடம் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றான் மாப்பிள்ள. இப்படிங்களா? ஆமா மாப்பிள்ள. ஏனுங்க? ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. எது மாத்திட்டாங்க. என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி அங்கேதான் சார் இருக்கும் அப்படின்னா. அது சரி. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏனுங்க? ஏன்டான்னு கேட்கிறேன். சார், மேடத்தை வர சொல்லுங்க, ஜன்னல்ல கொசுவலை அடிச்சு விட்டு போறேங்கிறானடா.
இந்த இவ்வளவு கேவலப்பட்டதும் இந்த சினிமா நடிகைகள் தானே இந்த டிசைனை கொண்டு வந்து விட்டது. சேலையில ஊடு கட்டவா சேர்ந்து வசிக்க, சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா என்று ரசிக்க. நீ என்னைக்கு சன்னல் வச்சு சாக்கிட்டு போடணும்னு பாட்டை போட்டு ஊருக்குள்ள பாதி பொம்பளையாலும் சன்னல் வச்சா போட்டுக்கிட்டு போறான். நடுவர் அவர்களே, இன்னைக்கு குடி நிறுத்துறது எப்படின்னு எத்தனையோ டிவி சேனல்கள்ல அதுக்கு மறுவாழ்வு மையம் திறக்கிறோம்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குறாங்க. ஆனா சினிமா துறையில என்ன பண்றீங்க? மீசம் மசுறு முளைச்சு முளைக்காதவனெல்லாம் சாராயம் குடிக்கிற மாதிரி நீ படம் எடுத்து விடுற. 16 வருத்த பையன், 17 வருத்த பையன், 20 வருத்த பையன் காலேஜ்ல மார்க் எடுத்தா பார்ட்டி, டவுசர் வாங்கினா பார்ட்டி, பைக் எடுத்தா பார்ட்டி, எல்லாம் பப்புல கொண்டு போய் விடுற மாதிரி போடுறீங்க. அப்ப இளைய சமுதாயம் எதை பார்த்து கெட்டு போதுங்க? அரசியலை தாண்டி ஒண்ணு சொல்றேனுங்க. எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட ஆயுள் முழுக்க நடிச்சாருங்க. அந்த நடிப்புல மதுவையோ இல்ல பீடியோ எந்த ஒரு பொருளையும் தொடலீங்க. அதுக்கு கேட்டதுக்கு சொன்னாங்களா, என்ன எத்தனையோ பேர் ஃபாலோ பண்றாங்க, இத பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்க குடும்பம் கெட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்களே. அப்பேற்பட்ட நடிகர் வாழ்ந்த மண்ணுங்க. இன்னைக்கு நீங்க பீர்ல இட்லி போட்டு பிணைகிறீங்க, சோத்துல ரசத்துக்கு பதிலா சாராய் தூத்தி பிணைகிறீங்க. அப்ப அடுத்த தலைமுறை நல்லாக வாழணுங்க. தாய் தாப்ப சொன்னா கூட இந்த காலத்துல கேட்கறது இல்லைங்க. எத்தனையோ நடிகர் சங்கத்தை வச்சு அவங்களுக்கு பாலாபிஷேகம் பண்றாங்களுங்க. பெத்த தாய்க்கு ஒரு சோறு போடுறதுக்கு துப்பு இல்லைங்க. எவனுக்கோ 30 லட்சத்துக்கு மாலை கட்டி போடுறாங்களுங்க. ஆகையினால சின்னத்தரு என்னைக்குமே சினிமாவும் பாடல்களும் ஒழுக்கத்தை மட்டும் சொல்லி கொடுக்கலீங்க, கூட கெடுதலையும் சொல்லி கொடுக்குதுங்க. டிவி வேணா பார்க்கலாம், வேண்டாட்டி மாத்திக்கலாம். செல்போன் வேணா பார்க்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். 1000 கெடுதல் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க, நாங்க 1000 நன்மை இருக்குது நாங்க சொல்றோமுங்க. வருங்கால சமூகம் இன்னைக்கு எத்தனையோ முறையில இன்னைக்கு ஏஏ யூஏன்னு சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்கிற காலத்துல இன்னும் அந்த படத்தையும் அந்த பாட்டையுமே கட்டிட்டு அழுவாதீங்க என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். காலில் போடுற செருப்பு 450 ரூபாய்னு 6 பேரம் பேசுறது இல்ல. குடிக்கிற முட்டாய் எடுத்துங்கிற முட்டாய் 40 ரூபாய்னு 6 பேரம் பேசுறது இல்ல. சப்பி திங்கிற சாக்லேட் 100 ரூபாய்னு 6 பேரம் பேசுறது இல்ல. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா பேரம் பேசுறா. பேசாதீங்க. எவனுக்கோ கண்ணுக்கு தெரியாத காசு அள்ளி கொடுக்குறோம். கண்ணுக்கு தெரிஞ்ச விவசாயி சொன்ன விலைக்கு வாங்குங்க, அவனுக்கும் குடும்பம் இருக்குது என்று சொல்லி வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கவன் வறுமை. நன்றிங்க, வணக்கம்ங்க. அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாப்போம். ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசக்கூடிய ஆட்கள், ஆனா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 1.5 மணி நேரத்தில் இந்த 4 பேரையும் பேச வச்சு நான் முடிக்கணும். செல்போன் என்ன பாடுபடுத்துது அப்படின்னு ஒருத்தர் பேசணும். சினிமா பாட்டு நல்லா இருக்கு. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, இன்னொரு 10 வருஷத்துல யார் கையிலுமே செல்போனே இருக்காது. ஆனா பேசலாம். எல்லாத்தையும் செல்போனை வாங்கிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் ஒன்று சொருகிடுவாங்க. 2 ஸ்பீக்கர் சின்னதாக செஞ்சு காது ஓரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி தச்சிருவாங்க. இந்த பக்கம் லாவில் கழிச்சு சிம் கார்டை வச்சிருவாங்க, கிட்னி ஓரத்தில் பேட்டரியை வச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், எப்படி பேசுறது? இப்படி நடந்து போய்க்கிறதுக்கே உடம்பு குலுங்குச்சுன்னா போன் வந்துச்சு நான் பேசிக்கிட்டு போக வேண்டியதான். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், எப்படி சார்ஜ் ஏற்றுறது? மூக்கில் பிளக்காட்டிக்கு மாட்டியா சார்ஜ் ஏற்ற முடியும்? எல்லா பெட்டி கடையிலையும் ரீசார்ஜ் முட்டாயின்னு ஒன்று விற்கி, ஒன்றை வாங்கி உள்ளே போட்டு 1 மடக்கு தண்ணியை குடிச்சீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் ஜிவ்வுன்னு நிற்கும். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு பழுத்து சிவப்பாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். லைட்டாக மஞ்சளாக மங்கிக்கிட்டு வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பஸ் ஸ்டாண்டு ஓரமாக சுணக்கமாக உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் அவர் வாயில் ஒரு மாத்திரை போட்டால் தான் அவரே ஒரு சிலிமா நிற்பார். ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒத்த மூக்கு அப்படி ஒத்திக்கிட்டு அப்படின்னா ஃபோட்டோலாம் லோட் ஆயிரும். டெலிட் பண்ணணும்னா அப்படின்னா டெலிட் ஆயிரும். வாட்ஸ்அப்புக்கு இப்படி சுத்தினா வாட்ஸ்அப், நீ புக் பண்ணதுக்கு முதல்ல பேசு. அப்போ இவ்வளோ மாற்றங்களை வரும். நான் இடையில நிறைய குறுக்கிட நேரத்தை எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா குறிப்பிட்ட டயத்துக்குள்ள முடிக்கணும். இப்பொழுது திரைப்படமும் பாடலும் சரியாகத்தான் இருக்கிறது என்ற அணியை துவங்கி வைத்து பேச வருகிறார் கலக்கப்போதி ஆறு புகழ் அருமை இயக்குனர் ஈரோடு பிரபு அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. கொங்கு தமிழனுக்கு மட்டும்தான் இந்த கைத்தட்டலா? எங்க அணிக்கு இல்லையா? அந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கைத்தட்டல், இந்த மெகா ஸ்டாருக்கு ஒரு கைத்தட்டல், இந்த சின்ன ஸ்டாருக்கும் ஒரு கைத்தட்டுவீங்கிற நம்பிக்கையோட
மதுரைக்கு சிறப்பு சேர்ப்பது வாடிப்பட்டி, தேனிக்கு சிறப்பு சேர்ப்பது வடுகப்பட்டி, தமிழுக்கும் தமிழனுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற ஒரே பட்டி அதுதான் இந்த காலப்பட்டி என்பதை நிரூபிக்கிற மக்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்து, என்ன கைத்தட்டல் பாத்தீங்களா? ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும், ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தால் வெள்ளித்தட்டு கிடைக்கும், ஒரு 50 ரூபாய் கொடுத்தால் எவர் சில்வர் தட்டு கிடைக்கும். எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு அது இந்த ஊர் ரசிக பெருமக்களின் கைத்தட்டு அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்திருக்குங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனது, உங்களுக்காக தான் பல மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கு. விரைவில் இருக்கலாமா? நல்ல டைமிங்கோட கை தட்டுங்க. அமுதே தமிழே அழகிய மொழி எனது. இந்த மேடையை நடுவராக வீற்றிருக்கும் குடிமி வைக்காத நாட்டாவியே, சொட்ட விழுந்துருச்சு, சொம்பு இல்லாத பஞ்சாயத்து தலைவரே, எங்களுடைய அணிக்கே தீர்ப்பெழுத வந்திருக்கும் எட்டுப்பட்டி ராசாவே, உங்களுக்கு அற்புதமான மக்களின் பலமான கைத்தட்டலை பரிசாக கொடுக்கின்றேன். மழை கண்டிப்பா வராது, நம்பி உட்காருங்க. நாங்க கூட்டியாந்திருக்க ஆள்லாம் அப்படி ஆளுகளை கூட்டியாந்திருக்கோம். இதெல்லாம் அடி வச்ச இடத்த பொடி வச்சு ஊதாம போகாதுங்க. நடுவர்களே, டிவி சினிமா இதுக்கான போட்டி வச்சிருக்கீங்க. செல்போனும் டிவியும் சிறப்பா இருக்குது, சினிமா தான் சீரழிக்குதுன்னு என் சகோதரர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா மனிதர் உணர்ந்து கொள்ள அவங்க பேசுற பேச்சு பேச்சு அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி மோசமானது 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 மோசமானது. ஒரு போட்டி வைக்க போறேன். பெண்கள் நல்லா கை தட்டுறீங்களா, ஆண்கள் நல்லா கை தட்டுறீங்களா? சிறப்பா கை தட்டுறவங்களுக்கு நடுவர் தன்னுடைய கையில் இருக்கிற அத்தனை முதர்த்தி பரிசா தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. கொடுத்துட்டு நான் இங்க சித்ரா பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன். கொடுங்க, நானும் ஒரு பாய் எடுத்துட்டு வரேன். எங்க பெண்கள் முதல் தெரிஞ்ச மக்கள் ரெடி 1 2 3 சவாஸ். எங்க ஆண்கள் தட்டுங்க பார்க்கலாம். 2 அணியும் சரிசமமாக கைத்தட்டிய காரணத்தால் அந்த மோதிரத்தை அவர் எங்கள் அணிக்கே தருவார், உடனடியாக கலட்டி தருவார். இது கலட்ட வராது. சரி, நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சது என்ன போட்டிருக்கீங்க? ஏங்க எப்படிப்பட்ட மண்ணுங்க. நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் நடுவர்களே, ஒரு அம்மாட்ட மேடை எங்க இருக்குன்னு கேட்டேன். அந்த முக்குக்கு போனா வருணிச்சு. முக்குனா என்னக்கான்னு பட்டிமன்றம் பேச வந்துட்டேன். முக்குன்னா தெரியாது, 3 ரோடு பிரிஞ்சா முக்குன்னுச்சு. அப்ப 4 ரோடு பிரிஞ்சானே இப்படின்னுச்சு. வியாபாரமான ஊர்ல வந்து டிவி ஒண்ணும் பண்ணலையா நடுவர்களே? நான் ஒருத்தர் கேட்டேன், வாட்ஸ்அப்ல இருக்கியா பேஸ்புக்ல இருக்கியான்னு. அவன் சொன்னா 5 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கேன்ட்டான். வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பேசுறீங்க? ஏங்க வாட்ஸ்அப்ல இருக்கிறியா பேஸ்புக்ல இருக்கியான்னு கேக்குறமே, சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கிற உலகத்துல இருக்கிறவங்க என்னங்க பேசுறீங்க? இந்த கைத்தட்டல சிந்திக்கிற கைத்தட்டலுங்க, சிந்திக்கிற திருக்கூட்டங்க. சினிமா பாட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கிறது, அதெல்லாம் ஏத்துக்க முடியுமாங்க? ஒண்ணு சொல்லட்டுங்களா? கோயில்ல குருக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கெட்டிக்காரத்தனம் இல்லைங்க. சாராய கடையிலேயே வேலை பார்த்து குடிக்காம இருக்கிற பாத்தீங்களா, அதுதான் புத்திசாலித்தனம் சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கேன். பாருங்க, இளைஞருடைய பாலிசி என்ன தெரியுங்களா? காப்பியில போடாத சுகரும் என்ன பார்க்காத ஃபிகரும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்கிற திருக்கூட்டம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் நடுவர்களே. சொன்னாரு, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கயல் வருது, சுந்தரி வருது, அது வருது, இது வருதுன்னாரு. 10:30 மணிக்கு மேல 12 மணிக்கு சக்கீலா வருது. அதை சொன்னாரா? அதை சொல்லியலா? அவ்வளவு மோசமா வச்சிருக்கானே. ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஸ்கூல் நடந்தது. காலையில இருந்து சாயந்தரம் ஸ்கூல் நடக்குது. சாயந்தரத்துக்கு மேல சாராயம் காய்ச்சறாங்கன்னா அந்த ஸ்கூல்ல போய் சேர்த்துவீங்களா? சேர்க்க மாட்டோம். அது சிறப்புங்களது. எப்படி சிறப்பு? அந்த வேலையை தான் டிவி பண்ணுது. டிவினால இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கூட வாத்தியார் சொல்றாங்க, செல்போனையும் டிவியும் பையன் கண்ணுல காட்டாதீங்க, அப்பதான் வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி தானே பையனை ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடுறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் அற்ப சாதாரண இசை கலைஞராங்க. எங்க பாட்டு எனக்கு சாதாரண பாட்டை என்னங்க குறை சொல்லிட்டு போயிருக்கிறாரு நடுவர்களே. நான் வீட்டுல அவ்வளவு வேதனைப்பட்டாலும் எனக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்கறது சினிமா தாங்க. நான் தூங்கிட்டு இருப்பேன், என் பொண்டாட்டி என்ன எப்படி தெரியுங்க எழுப்பாப்ல? எப்படி? கவிதை பேசி எழுப்புவா. அப்படியா? ஆமாங்க, நான் படுத்திருப்பேன், பக்கத்துல வருவா. காலையும் நீயே மாலையும் நீயே, இரவும் நீயே பகலும் நீயே, விடிஞ்சு போச்சு எந்திரி நான் ஏன்பா. அவ்வளவு வேதனைங்க. கல்யாணம் புதுசா என் பொண்டாட்டி பார்த்து நானு, உன் சமையல் அறையில் சக்கரையா, அவ சொன்னா சமையல் அறையே நீதாயான்ட்டா. அதோட முடிச்சுங்க. ஒரு நாள் நிகழ்ச்சி இல்லைங்க, நான் இங்க படுத்திருந்தேன். இங்க இல்ல, வீட்டுல. அங்க என் பொண்டாட்டி படுத்திருந்தா, என் பசங்க 2 நடுவுல படுத்திருந்தாங்க. பொதுவா அன்பு ஒரு சகஜம்தாங்க. என் மனைவியை பார்த்து நான் பாடினேன், ராரா சரசுக்கு ராரா. ஏன் எல்லாம் கைத்தட்ட சொல்றது தெரியும் நடுவர்? நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகை கால ஓட்டத்தில் கரைந்து விடும். ஆனால் என் அன்பு சகோதரன் மஞ்சுநாதன் அவர்களுடைய தலைமையில
நடுவர் மகாராஜா சார் தலைமையில் அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ரசிகருடைய கைத்தட்டல் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஞாபகத்துக்கு வருங்கிற ஒரே காரணத்துக்காக கைத்தல் சொல்றோம். டைமிங்கோட கைத்தலுங்க. ரெடி சார்? என்ன பாருங்க, ஒரு அபிநய சுந்தரியாட்டு இருக்கிறார் பாத்தீங்களா? அங்கிருந்து என் மனைவி என் மனசு புரிஞ்சுது. தோம் 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 தோம். திடீர்னு நடுவுல படுத்து என் பையன் எதிரிச்சு லக 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 லகன்னா அவன் அப்படிதான் பண்ணுவான். நம்ம தான் கவனமா இருக்கணும். ஆமாங்க. அவ்வளவு வேதனையில் இருந்தாலும் அப்படியே டிவி போட்டா என்ன வருதுன்னு சினிமா தியேட்டருக்கு போய் பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் வருதுங்களா? இப்ப பாருங்க, அற்புதமான 2 இசை ஜாம்பவான்களை கூட்டு வந்திருக்காங்க. சாதாரண இசை கலைஞர் இல்லைங்க. ஏஆர் ரஹ்மான் லண்டன்ல கம்போஸ் பண்ண விஷயத்தை உமாநாத் சார் அவர்களும் செல்வராஜ் சார் கொடுப்பாங்க பாருங்க. குறுக்கு சிறுத்து வழின்னு ஒரு பாட்டு எப்படி கொடுப்பாங்க பாருங்க. மறுபடியும் செகண்ட் பிரேக் கையோட கைத்தட்டுங்க. இது திருமணமான நிகழ்ச்சி விழாக்குழுவில் வீட்டுல புறப்பட்டார் முடிஞ்சது. போகிறது ஆண்டவன் இருக்கு. என்னோட இருக்கையில் நீ மண்ணோடு போவது அடவும் ஜீவனில் நான் இல்லையாட சொல்ல வந்த மனத்தோடு சிறுத்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே நீங்க மஞ்சத்தை கூலி கையில் என்ன கொஞ்சம் பூசக்காயே பூசுக்கு மழியா என்ன கொஞ்சம் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க. நீ 1000 பாட்டு கேள்வி பண்ண, ஒரே பாட்டுல எங்க பாட்டு நல்லா தான் இருக்குங்கிறத நிரூபிக்கிறாங்க. என் மனைவியோட டூயட் பாடுறதுக்கு இந்த பாட்டு தான், என் பொண்டாட்டி திட்டுறதுக்கு இதே பாட்டு தான். அப்படியே இதே பாட்டுல சேம் ரிதம். குறுக்கு சிறுத்தவளே ஏ குடும்பத்தை கெடுத்தவளே எங்க அம்மாவின் சோத்துல மண்ணாளி போட்டவளே எங்க அப்பங்கிட்ட கையை நீட்டு சொத்தத்தாடு கேட்டவளே. நல்லா கைதலையா முன்னாடி நீங்க அத கூட இன்னும் ஒரு வரிய மாத்தி பாடுங்க. எப்படிங்க? கடைசியில கரெக்டா பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் வரி மாட்டு பாருங்க. எப்படிங்க? குறுக்கு பெருத்தவளே அப்படி ஆரம்பிங்க. அது நல்லா இருக்கும். ஆமாங்க, அருமை அருமை இல்லைங்களா? இப்படிதாங்க நீங்க டேஸ்ட் மாறி போச்சுங்க. எங்க பாட்டை குறை சொல்லுங்க. இன்னைக்கு 10வது படிக்கிற பையன் எங்க பாட்டு தாங்க பாடுறான். ஒரு பையன் சும் 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 சக் சக் மாச்சு மாசம் பெய்யலான பையன் மாடு மேய்க்க தாண்டி ஏப்ரல் மாசம் பெய்யலான பையன் எருமை மேய்க்க தாடு. நடுவருக்கு அருள் வந்துருச்சு பாத்தீங்களா? நடுவருக்கு நல்ல வேலை. இன்னொரு பாட்டு சத்தம் இல்லாத தனிமை கேட்டன் யுத்தம் இல்லாத உலகம். இந்த பாட்டை மாத்தி எக்ஸாம் இல்லாத ஸ்கூலே கேட்டன் கெமிஸ்ட்ரி இல்லா டீச்சர் கேட்டன் மேக்ஸ் சொல்லாத வாத்தியார் கேட்டன் இத்தனை கேட்டன் கிடைக்கவில்லை ஸ்கூலே ஸ்கூலே வேண்டாம் என்று டிசி 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 கேட்டன். பாருங்க 2 பேரும் டிசி வாங்க போவாங்க பாத்தீங்களா? ஆனா இவ்வளவு வயசான காலத்துல டிசி வாங்க போக கூடாது. இதுதாங்க மகிழ்ச்சி. ஒரு பாடலோட நான் நிறைவு செய்யறேன். ஒரே பாட்டு இசை திறமை காட்டுறதுக்காகவும் எங்க பாட்டுலயும் தரமான விஷயம் இருக்குங்கிறதுக்காகவும் நான் ஒரே பாட்டோட செய்றேன். சங்கீத ஜாதி முல்லைங்கிற ஒரு பாடலோட நிறைவு செய்யறேன். ஏன்னா அற்புதமான அஜந்தா ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அவங்க முன்னாடியான அற்புதமான மைக்காடி ஆடியோ இந்த வருஷத்திலே பேசுறது சூப்பர் ஆடியோ. ஆடியோக்காரங்க நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க. அந்த ஒரு பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன்.
என்னமே சங்கீத ஜாது நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே அந்த கண்ணில் இன்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 இல்லை வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னாலே சிறகொடுத்தாய் விழிவில்லை எனும் போதும் வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் விவரிய மகனி சரி 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 கண்டக மகரித கண்டக மகரித கைத்தட்டிலே சாட்சியாக வைத்து 10 பாட்டை கேலி பண்ணி நீ கைதட்டு வாங்கின ஒத்த பாட்டிலே கைதட்டு வாங்கியிருக்காங்கல்ல, உண்மையிலே சிறப்பு தானே. இப்ப சினிமா பாட்டு நல்லா தானே இருக்கு, மக்களை கெடுக்கல இல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க வர்றீங்க. ரொம்ப நன்றிங்க. அற்புதமான மறக்க முடியாத சீர்களுக்கு நேரம் காலைமை காண நன்றி கூறி எங்கள் வாய்ப்புக்கு நீங்கள் தீர்ப்பு தர வேண்டுமா கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு, நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். இந்த செல்போன் என்ன பாடுபடுத்துது. இப்ப புரட்டாசி மாதம் நான் விரதத்துல இருக்கேன். போன மாசம் என் மனைவி கிட்ட 2 கிலோ மட்டன் வாங்கி கொடுத்தேன், சமைச்சு கொண்டுட்டு வாடி அப்படின்னு. கொண்டாந்து வைக்கிறா, கறி எல்லாம் அடி பிடிச்சி கறி பிடிச்சி போய் கரு கருன்னு இருக்கு. என்னடின்னு கேட்டேன். யூடியூப்பை பார்த்து சமைச்சேன் அப்படின்னா. என்ன பண்ணியிருக்கா, யூடியூப்பில் மட்டன் செய்வது எப்படின்னு போட்டு இப்படியே யூடியூப்பை பார்த்துட்டு அந்த அம்மா சொல்லியிருக்குன்னு அம்மா கடுகு உளுந்தம் பருப்பு போடவும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவும், எண்ணெய் ஊற்றவும், மசாலா போடவும், மட்டன் போடவும், எல்லாம் போடவும் சொல்லி கிண்டிக்கிட்டு இருக்கையில் இதில் விளம்பரம் போட்டாங்க. அடுத்து என்ன போடுறதுன்னு தெரியலை. விளம்பரம் முடிகிறதுக்குள்ளே இங்கே கறி தீ பிடிச்சி. அப்போ இந்த செல்லு என்ன பாடுபடுத்துது. அதையும் வெக்கமில்லாமல் சாப்பிட்றேன்னா 800 1600 ரூபாய்க்கு வாங்கிருச்சு. சாப்பிடாம வச்சோம்னா அதுக்கு 2 திட்டுவான். என் பொண்டாட்டிலாம் கோல்டன் வேர்ட்ஸ் பேசுவான், விதவிதமான வார்த்தைகள். அவ பேசுறத என்னைக்கும் புரிஞ்சுக்கவே முடியாது. மாப்பிள்ள இந்த அதை எடுத்துட்டு வா. அது இல்லையா, அதுயா, ஏய் மாப்பிள்ள இதுயா, ஏய் என்னத்த அது அது இல்லையா, இதுயா இதே மாதிரி என் பொண்டாட்டி பண்ணுவா. 20 வருஷம் 25 வருஷமா அவ எதை எடுக்க சொன்னாலும் எனக்கு தெரியாது. நம்ம எதை எடுக்க, அது இல்லை இது இல்லை அது
எதுன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். அப்ப அப்படிப்பட்டவர் ஒன்றும் இல்லை சார், உன் நியாயத்தை சொல்றேன். நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு. ஏன்டி ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சார் சொல்லணும்? வேலையா இருந்தேன், டிவி ஓடிச்சு கேட்கல, துணி துவச்சிக்கிட்டு இருந்தேன், சமைச்சுக்கிட்டு இருந்தேன், இதானே சொல்லணும். ஏன்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆகுது ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானேன்னு கேட்குறாயா. ஒரு ரிங்கில் அடிக்கிறவள நான் இனிமே போய் எங்கே தேடுறது? கிடைக்குமா? கிடைச்சாலும் அவ எடு. செல்லு அந்த பாடுபடுத்துதுங்க. இந்த செல்லு வச்சிருக்கிறதெல்லாம் பெருசு இல்லை. இந்த பஸ்ஸில் போகையில் ஒவ்வொருத்தரும் விதவிதமா பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹலோ, நான் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டேன், நான் அப்படியே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவேன். இவங்களை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்க, அம்மா தாயே பிச்சை போடுங்க, இப்படி மாதிரியே செல்லை வச்சு பேசுகிறானுவோ. சிதஞ்சிதமாக பேசுகிறாங்கய்யா. அன்னைக்கு மெட்ராஸ் போய்கிட்டு இருக்க, நைட்டு 12 மணி, டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உள்ளவனுக்கு ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்தால் எப்படி பேசணும்? நம்ம காலேஜ் பிள்ளையெல்லாம் பேசும் பார்த்துருக்கீங்களா? சி சி அப்படின்னா அவன் ஏதோ விட்டு போடுறான்னு அர்த்தம். எல்லா பிள்ளைகளும் பேசிவிட்டு கடைசியில் ஒரே வார்த்தை தான் சொல்லணும், ரமேஷ் அப்படியே 150 ரூபாய்க்கு டாப்அப், இல்லை சுரேஷ் அப்படியே 200 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணி விடு. இது மாதிரி பேசலாம்ல. அன்னைக்கு மெட்ராஸ் போய்கிட்டு இருக்க, நைட்டு 12 மணி, எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கான். டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உள்ளவனுக்கு ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் எடுத்து அழோ அப்படின்னா அவன் என்னம்மா ஏதோ டிரைவர் பிரேக் அடிச்சு வண்டி போய் புளிய மரத்தில் அடிச்சு ஒருத்தன் பாதி பேர் கீழே இறங்கி ஓடிட்டான். பாதி பேர் என் பொண்டாட்டின்னு கத்துறான். என் கூட்டிகிட்டு இறங்க வேண்டியது தானே? ஒரே ரத்தமாக இருக்குது, சத்தமாக இருக்குது. இந்த ஃபோன் வந்தவனை பக்கம் அவன் சொல்கிறான், மாப்பிள்ளை இங்கே ஏதோ சத்தமாக இருக்குது, இரு அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிறான். இவனால தான் இவ்வளோ பிரச்சனையுமா வருது. இந்த செல்போனால அந்த பாடுபடுத்துறானுவ. இந்த ஃபார்வேர்டு மெசேஜ்னு ஒருத்தங்க அனுப்புகிறாங்க, அவனை தாங்க நான் தேடிக்கிட்டு தர்றேன். நைட்டு 1 மணிக்கு ஒருத்தன் அனுப்புறான், இதை நீ 20 பேருக்கு அனுப்பவில்லை என்று சொன்னால் ரத்தங்கக்கி சாவாய். நீ யாரா? நீ எங்கடா இருக்க? ஏன்டா அனுப்புற? ஒருத்தன் அனுப்புறான், ஒரு கோவில்பட்டியில் ஒருவருக்கு ஏ பாசிட்டிவ் ரத்தம் தேவை, அவன் செத்து 12 வருஷம் ஆச்சுன்னு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? என்ன பாடுபடுத்துறான்? இது மக்களை என்ன பாடுபடுத்துது? டைம் இல்லை, இல்லைன்னா நிறைய பேசணும் எழுதிட்டு வந்திருக்கேன், பார்த்துக்கிறோம் அடுத்த வருஷம். இப்போ ஒவ்வொரு ஆளாக இறக்கி விட்டாங்கணும். இப்பொழுது இந்த அணியின் சார்பாக பிரபல பழைய பாடல்களை பாடக்கூடிய சென்னை ராணிக்குமார்